தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாக கூறி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுதான் ஒரு மாநிலத்தை முழுமையாக அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு 2 அதிகார அமைப்புகள் செயல்படுவதை எங்களால் ஏற்க முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பீகாரில் ஆட்சியை பிடித்த நிதிஷ்குமார் இன்று முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இதற்காக பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இவரை தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், என்டிஏ கூட்டணியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். கோவையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் புகைப்படங்களை பகிர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ் மொழி மீதான தாக்குதல் மற்றும் இந்தி திணிப்பு என அனைத்திற்கும் எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றார். தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி அளிக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகாவினர் மனு அளித்தனர். காவல்துறை அனுமதியை பொறுத்து தேதியை இறுதி செய்ய விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்நிலையில் பல்வேறு காரணங்களால் பிரச்சார தேதியை மாற்றும்படி காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மத்தியஸ்தத்தில் கடந்த 5 வாரங்களுக்கு முன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதும் இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் காசா நகர் மற்றும் கான்யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலிய விமானப்படை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி முதலீட்டு மாநாட்டில் பேசிய ட்ரம்ப், மோதல்களை தீர்ப்பதில் நான் ஒரு நிபுணர். அணு ஆயுதங்களுடன் இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு தயாராக இருந்தன. அப்போது நீங்கள் போருக்கு செல்லலாம், ஆனால் இரு நாடுகளுக்கும் 350% வரிகளை விதிப்பேன் என்று நான் சொன்னேன். உங்களுடன் அமெரிக்கா இனி எந்த வர்த்தகமும் செய்யாது என சொன்னேன். இதனால் வர்த்தகத்தின் மூலம் போரை நிறுத்தினேன் என்றார். அயர்லாந்து கிரிக்கெட் அணி வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடி வருகிறது. இதில் முதலில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணி வெற்றி பெற்று தொடரில் முன்னிலையில் உள்ளது. இதனையடுத்து இரு அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்த போட்டியில் விளையாடியதன் மூலம் வங்கதேச அணிக்கு 100 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய முதல் வங்கதேச வீரர் என்ற சாதனையை முஷ்பிகுர் ரஹீம் படைத்துள்ளார்.